பிரைஸ் லார்ட். இந்த நாள் இனிய நாளாக அமையும்படி கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. நம்முடைய வாழ்க்கை என்பது சுவற்றில் அடிக்கக்கூடிய ஒரு பந்தை போல, அது திரும்ப நம்மகிட்டே தான் வரும். நம்ம பிறருக்கு நன்மை செய்தோமானா நமக்கு நன்மையே வந்து சேரும். ஆனா பிறருக்கு தீமை செய்தோமானா நமக்கு நிச்சயமாக தீமை தான் வந்து சேரும். அதுக்கு நம்ம வேதத்துல அநேக எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கண்ணு தெரியாத இருட்டுல வாழக்கூடிய ஒரு வயசான மனுஷரை ஏமாற்றி ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப ஏசா கதறி கதறி அழுகிறான் இல்லையா? ஆனா அநேக வருடங்கள் கழிச்சு அதே வயசான மனுஷன் ஒரு இருட்டுல யாக்கோபு நேசித்த பெண்ணை கொடுக்காம வேறொரு பெண்ணை கொடுத்து ஏமாற்றுகிறார். அப்ப யாக்கோபு கதறி கதறி அழுகிறார். தேவன் யாராக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய காரியங்களை நியாயத்திலே கொண்டு வருவார். ஏனென்றால் பிரசங்கி 12:14 சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று. ஆகவே நம்ம நன்மையை விதைப்போமானால்